ಇದು ನವರತ್ನ ಸ್ಕೀಮ್ ಅನ್ನಿಸ್ತೀನಿ ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகியிருக்குது. அது என்னுடைய வார்டு. இந்த ஸ்கீம் கோர்ட்டு பாஸ் பண்ணி ஆர்டரு பிஜேபியில் எடுத்துட்டான். நீ போய் வந்து பிஜேபிஎல்காரனை தான் கேட்கணும். மைசூராலே எடுத்துட்டான். இப்போ கேஜிஎஃப்லேயுமே எடுக்க போகிறான். பிஎஸ்எஃப் எழுதிக்கிறானுங்க 500 பேர் ஓணும் எங்களுக்கு. அவன் 200 பேர் தான் கொடுக்குறான்றான். அன்ஆத்தரைஸ் பில்டிங் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இடிக்க சொல்லிச்சு. எது இது அன்ஆத்தரைஸ்டு? கோயில், சர்ச்சு, தனியாக கிரவுண்டு காலியாக காசு கட்டலையா? நல்லா ಮಾಡ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ಸರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾವಾಗ ಈಗ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ಹಾಂ ಸರಿ ಸರ್. ಯಾವ ಜಾಗ ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಏನು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ರು ಅವರು ಇನ್ನೂ AWS ಸರ್ ಅವ್ರ ಅಮ್ಮಗೆ ಮೈಸೂರು ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಇಂಜಿನಿಯರು ಬರ್ತಾವ್ರೆ ಸರ್. ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನ? ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ವಾ? ಬರ್ತಾವ್ರೆ ಸರ್. ಹೇಳಿ, ಒಂದು ಸಲ ಕೆಲಸ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಡಿಲೇ ಆಗಬಾರ್ದು. ಸರಿ ಸರಿ ಸರ್. ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವರು? ಬರ್ತಾರೆ. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಬನ್ನಿ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾನೆ ಹೋಗಿಲ್ಲ. ಅವ್ರ ಮಾವ ಏನಂತಿರೋದು? ಅವ್ರ ಮಾವ ಏನಂತಿರೋದು ಅವ್ರಂತ? ಯಾರು ಮಾವ? ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಮಾವ. ಕೆಲಸ ಶುರು ಮಾಡಿ ಫೋನ್ ಮಾಡೋದು. ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವನ ತಾಯಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇವನು 11 o'clock ಬರೋವನು ಅವ್ನ ಮಾವ ಸೆಟ್ಟು ಯಾರ್ಯಾರು ಸಾಯ್ಬೇಕು. ನೀವು ಬೇಯಿಸಿದ್ದೀನಾ?
ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ಕೆಲಸ ನೀಡಿಲ್ವಾ? ಸರಿ ಹೇಳಿ. ಆಗ ನೋಡ್ರಿ ಆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ಗೆ ಕಲಿಸ್ಬೇಕಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? ನಿಮಗೆಲ್ಲ ಬೇರೆ ಕೆಲಸಗಳಿಲ್ವಾ? ಈಗ ಮೇಲೆ ಬೇರೆ ಕಲೆ ತೆಗೆದು ಕೊಟ್ಟಾನಾ? யாருக்குள்ள உருப்பெல்லாம் சொல்லு. நேரு கல்யாணம் பண்ணுவோம் பிஜேபியில் எடுத்துட்டான். யாருக்கு இருக்கான் பணம் கொடுக்குறான்னு சொல்லி தெரியும். முதல்ல அவனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா விட்டுருந்தோம். கோர்ட்டு பாஸ் பண்ணி ஆர்டரு பிஜேபியில் எடுத்துட்டான். நீ போய் வந்து பிஜேபிஎல்காரனை தான் கேட்கணும். மைசூராலே எடுத்துட்டான். இப்போ கேஜிஎஃப் கிளம்பும் எடுக்க போகிறான். பிஎஸ்எஃப் எழுதிக்கிறானுங்க. 500 பேர் வேணும் எங்களுக்கு. என்ன அவன் 200 பேர் தான் கொடுக்குறான்றான். அன்ஆத்தரைஸ் பில்டிங் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இடிக்க சொல்லிச்சு. எது அன்ஆத்தரைஸ்டு? கோயில், சர்ச்சு, தனியாக கிரவுண்டு காலியாக காசு கட்டலையா? நல்லா இருக்கு. எவனும் சரியில்லையே பண்ணுக்கிறானே அடுத்த டைலாக் நீ தான் சொல்ல போகிறது தான். கவலையே படாத. ஒரு எலெக்ஷன் வருது, கவுன்சில் எலெக்ஷனு. ஒரு 500 1000 வச்சுட்டு ஜாலியாக எங்கே இருக்குதோ அந்த மக்கள் இந்த மாதிரி பயந்துக்கிறவங்க வந்து அந்த ஊர் முடியாது. படித்த வரைக்கும் சொல்கிறேன், ஒன்று மண்ணு மேலே பக்தி இருக்கணும், இல்லை நம்ம ஊர் வாலிக்கணும், வருங்கால பிள்ளைங்க நல்லா வாழணுன்ற எண்ணம் இருக்கணும். இல்லை இப்போ நான் வந்து இப்படி நின்று இருக்கணும், நீ மட்டும் யோகியமாக பேசுகிறியா, ஆனால் என் பிள்ளைக்கு வேலை போடுறது காசு வாங்க, நீ திருப்பி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறதுக்காரனா தைரியங்கிட்டா? அதானே நீ காரி தூக்குறான் அரசியல்வாதியை. எங்களை ஏமாற்றி இப்படி பண்ணிக்கினேன் அப்படி பண்ணிக்கினேன். யாருன்னா எதுனா ஒரு 10 பைசா மாட்டேங்கிறேன். அதான் ஓட்டு போடல. தேசிநாதர் தான் வந்து நிற்கணும் உங்களுக்கு. அவரை கூட யோசிக்க துண்டு தான் கட்டுனுங்கிறார், மேலே போட்டு போடல. மட்டும் ஆளுங்க நீங்கள் ரோடு ஆயினுக்குது. யார் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னா நான் எங்கேயோ போறேன் வரேன், நான் வந்து பார்த்துட்டு வந்து சாருக்கு சொல்லியாச்சு ஃபோன் மூலியமா. யாருன்னு தெரியல. நான் எப்படி அது எப்படி யாருன்னு தெரியும்? மைனாரிட்டி கதை வந்து என்ன போச்சு, என்ன போய் கேட்டிருந்தா நான் சார்கிட்ட தான் போய் நின்றுக்கணும். அன்னைக்கு சார் என்ன பார்த்துக்க சார். மைனாரிட்டி செல்லு ஒரு ஃபஸ்ட்டு வந்து மைனாரிட்டி கிறிஸ்தவெல்லாம் மைனாரிட்டி, அந்த ஹீரோ மைனாரிட்டி மூடிக்கிற அதில் ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணி அந்த ரோடுகளெல்லாம் போடுது. அதுக்கு அனுப்பிடுது. போனால் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்கப்பா. யாரும் போடும்போது அது வந்து நின்றுருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நான் தான் போட்டுருக்கேன். எல்லாம் நான் அனுபவம். என் வீட்டில் பழமலமாக இருக்கும். 70 டேஸ்க்கு போகவே முடியாது. எல்லாம் காய் சுற்றி வீட்டு வரைக்கும் வீட்டு வச்சு கவுன்சிலர் போய் நின்றுக்கிறாரு. அவர் வார்டு ஆச்சு. அப்புறம் இந்த ரோடெல்லாம் போட சொல்லிக்கிறேன். அந்த ரோடெல்லாம் பண்ண எல்லாம் சிரிச்சுட்டாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் சிரிச்சுட்டாங்க. சார் சார் காரி சுத்தம் ஒரு வீட்டில் இன்ஜினியர் இல்லை சார், நான் ஏரியாவுக்கு சொல்கிறேன். கிளம்பு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இந்த பணம் போடுறதுக்கு ஒரு குரூப். இது எங்கே போய் நிற்குது இந்த ரோடு? ரோடு அங்கே லாஸ்ட்டு எண்டு வீடு வரைக்கும் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது சார். அது அங்கேருந்து அப்படி கனெக்ஷன் போனோம்னா அங்கேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக டவுன் அந்த மோரியாஸ்டல் அவ்வளோ தூரம்லாம் இல்லை. நான் போகல. அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க சார். அந்த டவுன் விட்டாலே போதும். அந்த லாஸ்ட் வருஷம் அந்த டவுன் விட்டாலே போதும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரும் வந்துக்கிறீங்க? பாதி போட்டுக்கிறாங்க ஜட்ஜி, பாதி போட்டு கேட்டாக்கா ஆகாது. யாரும் வந்துக்கிறீங்க அந்த ஏரியாவில்? 3 வீடு நின்று அந்த 3 வீடு இல்லைங்க அந்த பக்கம் இருக்குது. இந்த 3 வீடை சார் கேட்குறேன். என்ன கேட்குறாங்க? ஏன் விட்டாங்க?
இன்னும் என்ன கேட்டேன் நீங்கள் பண்ணது தான். நான் ஸ்டெப்ஸ் வச்சுட்டுக்கிறேன், நான் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன். ஒரு 3 வீடு கேட்க என்னன்றாங்க, 3 காவா எடுத்தாக்கா 3 காவாக்கு எடுக்க மாட்டேன்னா இல்லை அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு ட்ரைனேஜ் கேட்டு யார் கேட்பாங்க ட்ரைனேஜ் சாங்ஷன் வானாப்பா வேறு எப்படி அதுதான் சார் முன்ன அப்படி ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வேணும் மறுபடியும் சாங்ஷன் பண்ணிக்கிறேன். ஆமாம் சார் வேணுமா வேணான்னு கேட்டு அதுதான் நமக்கு வேணும். கரெக்டாமா நமக்கு வேணும். எனக்கு வேணும். எந்த மாதத்துக்கு போகணும் பிஜிஎம்ல தான் ஓசியில் ஊடு கொடுத்துக்கலாம். அதனால் உங்கள் பிள்ளைங்க மேலே ஆட்டோ ஓட்டலாம். அசிஸ்டன்ட் தலைவரை டீசல் வர வேலை போயிடுச்சு, ஃபீஸ் கட்ட முடியல. எங்கே படிக்கிறான் பிள்ளைங்க கேட்டேன். ஜெயின் ஸ்கூலில் 2 பேர் படிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சார். வீட்டில் இதெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும். நம்மளுடைய கடமை. அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு 1 ஹவர் அவங்க சொல்லி எந்த ஸ்கூலில் படிக்குது என் பிள்ளை சாக்ஸ் எல்லாம் போனா தான் அதுக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்ன? இப்படி கடன் அவன் தொடுத்துருவான். சார் 1 மாதம் ஃபீஸ் கட்டுற கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு என்னடா காய்ச்சல் கண்டவங்கள்ட்டெல்லாம் போய் நான் தெரிஞ்சுக்கிறேன். ಇಲ್ಲಿಂದು ಕಾಳಿಯಮ್ಮ ಟೆಂಪಲ್ ವರೆಗೆ ರೋಡ್ ಹೋಗುತ್ತಾ? ಓಕೆ, ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಕಾಳಿಯಮ್ಮ ರೋಡ್ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾವ ಜಾಗನಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಂತ ಫೈನಲ್ ಆಗಿ ಓಕೆನಾ? ಪೂಜೆ யார் வராங்க யார் வரல என்ன சாங்ஷன் போட்டோம் வீடு இடிக்கிறாங்களோ இடிச்சு போடுறாங்க. வீடு இடிச்சாண்ட போய் கம்ப்ளைண்ட் சார் என் வீடு பணம் போட்டு வாங்கின வீடு வீடு இடிச்சு பூஜை பண்ணனா அது இது பிரச்சனை வரும்போது நீ பிறகு இல்லையா? பிரச்சனை வரும்போது நீ பிறகு இல்லையா? வாங்க சார் சொல்லு போடு போடு தெரியுமா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் ஒருத்தர் அதான் மாறணும் இன்னொரு ஊர் போகிறோம். மகன் அவனை கொடுத்தணும் சார் பண்ணி அம்பேத்கர் இருப்பாங்க. அதே நல்லா பண்ணி அவரோட முயற்சி எல்லாமே வந்து நம்ம கேட்ட உடனே இது சாவு போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னோம். நம்ம ஒரே ஒரு இதில் சொன்னோடனே உடனே அந்த ரோடை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. அது பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த பேலன்ஸ் துண்டு ரோடை வந்து இப்போ சார் வந்து நம்மளுக்காக வந்து முனிசிபாலில் பேசி ஸ்கீம் எடுத்துன்னு வந்து இது பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறாரு. அதே மாதிரி வேறு என்னென்ன வேலை என்ன ஸ்கீமில் வருது? எல்ரி கான்ட்ராக்டர் நன்றி இல்லை. ಏನು ಸ್ಕೀಮ್ ಇದು? ಅಮೃತ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾರಿಗದು? ஸ்கீமே தெரியாது. வந்து நின்றுக்குவோம், நான் தான் போட்டேன் போட்டு எனக்கு போட்டுருவோம். கொஞ்சம் யோகியமானவனை பார்த்து போடுங்க, அப்போ தான் அந்த ஊர் உருப்பிடும். இல்லைம்மா, இல்லைன்னா உருப்பிடாது. இந்த மாதிரி ஏமாத்துக்காரனுக்கிட்ட நீங்கள் ஆமாம் எப்பா முடியா எப்பா ஓகே அவன் கொடுக்குற காசு ஒரு போடுங்க மனசில் வச்சுன்னு செய்யுங்க. வருங்காலம் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க.
யார் எந்த நேரத்தில் இப்போ நாமக்காக கல்வி வச்சு பேர பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி ஆகணும். வேதாந்தம் நல்லா இருக்குது. இல்லை வேதாந்தம் நல்லா இருக்குது. ஆனால் இருக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் 30% அறிவாளிகள் 70% எங்கே போகணும் இல்லையம்மா? யோசிக்கலாம். வேறு ஒன்று யாரும் ஒன்றும் உங்கள் கருத்து எடுத்துக்க மாட்டாங்க. சரி ಯಾವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ? ಹೇಳಿ ನಿಮಗೆ ಮಂಡ್ಯ ಸ್ಟಾರ್ಟ್ ಶಿವಾಜಿನಗರ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬರ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ. ಹೌದಲ್ಲಮ್ಮ? ಬೇರೆ ಏನಾದ್ರು இருக்கா? ಈಗ ಬೇರೆ ಏನಾದ್ರು ಇಲ್ಲ எங்கன்னா சந்துக்கு இதெல்லாம் கீழே ஒரு வருஷம் நாங்கள் போகலாம். எல்லாம் பண்ணுவாங்க. கேட்க வேண்டியது கேள்வி கரெக்டாக தான். என்னென்ன நீங்கள் பார்க்காத ரோடெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. போட்டு கொடுத்தனா இல்லையா? ஓட்டு ஊந்துக்கணுமா இல்லையா? எனக்கு எவ்வளோ இல்லை சரிம்மா. இது நவரத்னா ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்னுடைய வார்டு. இந்த ஸ்கீம் என்னென்ன தெரியும்? ரோட்டில் எத்தனை ரோடு எவ்வளோ ட்ரைனேஜுங்க சார்? இல்லை நாளைக்கு வர மேஸ்ட் இது கான்ட்ராக்ட் லிஸ்ட் போட்டு 8 வேலை சுற்றிருக்குங்க. எஸ்டி பிளாக் ஒன்று, எஸ்டேட் இடிடி ஒன்று, பென்சில் பிளாக் மெயின் ரோடு ஒன்று, அங்கே காபிள் ஸ்டோன்ஸ் ஒன்று, இந்த கோயில் மண்டபத்துக்கிட்ட இது ஒன்று, அது ஒன்று, எல் பிளாக்கு ட்ரைனேஜ். இன்னும் காஸ்ட்டு சார் காஸ்ட்டு மொத்தம் வாடுது. நாளைக்கு சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலும். சரி சொல்கிறீங்களா? ஓகே.